மீனாட்சி அவங்க அப்பா முன்னாடி நின்னுகிட்டு, நாங்க அஞ்சலிய ஏன் மன்னிக்கணும், எதுக்கு மன்னிக்கணும்னு கேக்குறாங்க. திவ்யா சொல்றாங்க, நீங்க இறந்த உடனே எங்களை மேல நின்னு பாத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க யாரோட கனவுலையாவது வந்து உண்மைய சொல்லிருக்கலாம்லப்பா. உங்க சாவுக்கு அந்த அஞ்சலி தான் காரணம்னு நீங்க சொல்லிருக்கலாம்லப்பா. ஏன்பா சொல்லல? ரங்கநாயகி சொல்றாங்க, அஞ்சலி உங்களை கொன்னவன்னு தெரியாம இவங்க ஒண்ணுக்கு ஒன்னா பழகுனாங்க. அக்கா தங்கச்சி மாதிரி பழகிருக்காங்க. அப்ப கூட அஞ்சலியோட கல்லு மனசு இறங்கலையே. இப்ப கூட அவ உண்மைய சொல்லலையே. மீனாட்சி சொல்றாங்க, ஆமா சித்தி, இப்ப கூட அந்த அஞ்சலியோட உண்மையான முகத்தை நீ தான் சித்தி கண்டுபிடிச்ச. நீங்க கண்டுபிடிக்கலாட்டி இன்னமும் எங்க கிட்ட போலியா பேசிக்கிட்டு தான் இருப்பா. திவ்யா சொல்றாங்க, ஆமாக்கா, அவங்க நம்ம அப்பாவை கொன்னதும் இல்லாம சித்திய பத்தி நம்ம முன்னாடியே தப்பா சொன்னாங்கல்ல. அவங்க பேச்ச நம்பி நம்மளும் நம்ம சித்திய ரொம்ப சந்தேகப்பட்டுட்டோம். சித்தி, எங்களை மன்னிச்சிரு சித்தி. மீனாட்சியும் மன்னிப்ப கேக்குறாங்க. மீனாட்சியும் திவ்யாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. அத ரங்கநாயகி கண்ணிங்கா பாக்குறாங்க. ஊரு மக்கள்லாம் அஞ்சலிய பார்த்து சொல்றாங்க, இவ்வளவு பெரிய நல்ல மனுஷனை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டிருக்காளே, இவெல்லாம் நல்லா இருப்பாளான்னு சொல்றாங்க. அஞ்சலியும் கேட்டும் கேட்காத மாதிரி நின்னுகிட்டே இருக்காங்க கியூல. சங்கடப்பட்ட அஞ்சலி அந்த கியூல இருந்து நகண்டு வர்றாங்க. அப்ப பிரசாதத்தை குடுக்கிறவரு, வாமா, வந்து பிரசாதத்தை வாங்கிட்டு போ. எதுக்கு கியூல இருந்து தனியா போற? அஞ்சலியும் கேட்டும் கேட்காத மாதிரி நடந்து கோயில்ல நிக்கிறாங்க தனியா. பிரசாதத்தை குடுக்கிறவரு அந்த பொம்பளைங்களை திட்டுறாரு. என்னம்மா, வந்ததும் வராததுமா, எதுக்கு அடுத்தாள பத்தி பேசிக்கிட்டு? கோயிலுக்கு வந்தா கும்பிடணும், அடுத்தாள பத்தி எதுக்கு பேசுறீங்க? பாருங்க, அந்த பிள்ளை ஒரு வாய் பிரசாதம் சாப்பிடாம அங்க போய் நிக்குது. அங்க உள்ளவங்க எல்லாம் பிரசாதத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க வேகமா. அஞ்சலி பசியில தண்ணிய குடிக்கிறாங்க. இன்று கனடாவின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.